Hi friends, welcome to our channel. In the video la நாம என்ன பார்க்க போறோம்னா Z transform find out பண்ணிட்டு ROC எப்படி draw பண்றதுன்னு பார்க்கலாம். Problem என்னன்னா find Z transform and its ROC for x of n is equal to 0.8 power n into u of minus n minus 1. So first எப்பவுமே நம்ம formula எழுதிக்கலாம். So what is the formula for Z transform? Z transformation of x of n can be written as x of z. So the formula summation n is equal to minus infinity to plus infinity x of n into z power minus n. X of n is given in the problem. So problem la enna kuduthirukanga parunga, x of n is equal to 0.8 power n into u of minus n minus 1. இப்ப இந்த வேல்யூவை இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப x of z is equal to summation n is equal to minus infinity to plus infinity x of n க்கு பதில் என்ன வேல்யூ இருக்கு 0.8 power n into u of minus n minus 1 into remaining value z power minus n. இது அப்படியே எழுதிக்கலாம். நம்ம ப்ரீவியஸ்ல பார்த்தோம் ப்ராப்ளம் வந்து x of n into u of n பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் a power n into u of n பார்த்திருக்கோம். u of n ஓட கண்டிஷன் நமக்கு தெரியும். இங்க பாத்தீங்க அப்படினா u of minus 1 minus n minus 1 ன்னு கொடுத்திருக்காங்க. இது எப்படி டிரா பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூ ஆஃப் என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ஃபார் n இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, 0 ஃபார் n லெஸ் தென் 0. ஸோ 0 விட லெஸ்ஸராக இருக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 0 விட கிரேட்டராக இருந்ததுன்னா 1. ஸோ இதை வந்து சிம்பிளாக நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா இது எப்படி வரையலாங்களா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் யூ ஆஃப் n. This is your n value. So இங்க என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா 0 க்கு value is 1. அதே போல 1 க்கு 2 க்கு 3 4 up to n number of values எல்லாமே பாசிட்டிவ் values எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 1 ன்னு இருக்கும். All the values are 1. But whatever minus 1 minus 2 minus 3 இதோட values எல்லாமே நமக்கு 0 until minus infinity வரைக்கும் இருக்கிற values எல்லாமே 0. இதுதான் u of n. இப்போ நமக்கு தேவையானது u of minus n minus 1 தேவை. ஃபர்ஸ்ட் u of minus n பார்த்துக்கலாம். This is u of minus n. Minus n அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் a mirror image. Mirror image அப்படின்னா மிடில் இருக்கிற வேல்யூ அதாவது 0th பொசிஷன் வந்து as it is அப்படியே இருக்கும். பாசிட்டிவ் எல்லாம் நெகட்டிவாகவும் நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாகவும் வர்றது தான் என்ன சொல்லுவோம்னா மிரர் இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பாருங்க 0th பொசிஷன் as it is, 0th வேல்யூ என்ன இருக்கு 1. ஸோ இதோட வேல்யூ 1 as it is அப்படியே வரும். இப்போ ப்ளஸ் 1ல இருக்கிற வேல்யூ வந்து மைனஸ் 1 வரும். மைனஸ் 1ல இப்போ இதோட வேல்யூ வந்து 1. ப்ளஸ் 2ல இருக்கிற வேல்யூ மைனஸ் 2க்கு, ப்ளஸ் 3ல இருக்கிற வேல்யூ மைனஸ் 3 அண்டர் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற வேல்யூ சேம் as it is எல்லாமே 1. இப்போ பாசிட்டிவ் இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சைடில் இருக்கிறது நெகட்டிவ் சைடில் வந்துடுச்சு. இப்போ நெகட்டிவ் சைடில் இருக்கிறது பாசிட்டிவ் சைடில் வரையணும். அப்போ மைனஸ் 1ஓட வேல்யூ ப்ளஸ் 1க்கு வரும் 0. மைனஸ் 2ஓட வேல்யூ 0 இஸ் ப்ளஸ் 2ஓட வேல்யூ. மைனஸ் 3ஓட வேல்யூ ப்ளஸ் 3ஓட வேல்யூ எல்லாமே 0. ஸோ இப்போ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா u of minus n. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா u of minus n minus 1. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு பொசிஷன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். u of minus n minus 1ன்னா one position towards left hand side என்ன பண்ணணும், shift பண்ணணும். So if you shift you will get the graph like this. This is u of minus n minus 1. ஒரு பொசிஷன் நம்ம என்ன பண்ணணும்னா left side நம்ம shift பண்ணணும். இப்போ பாருங்க, so this is 0th position 1 2 3 4 until n number of values, that is up to infinity. minus 1 minus 2 minus 3 minus 4 until infinity values. இப்போ பாருங்க 4th வேல்யூ 3க்கும் 3ஓட வேல்யூ 2க்கும் 2ஓட வேல்யூ 1க்கும் 1ஓட வேல்யூ இப்போ 0க்கு வரும். ஸோ இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா அப் டு 1 வரைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே 0 0ன்னு இருக்கும். இப்போ பாருங்க 1ஓட பொசிஷன் இப்போ எங்கே வருதுன்னா 0க்கு வருது. இப்போ 0ஓட வேல்யூ இஸ் 0. 0ஓட பொசிஷன் மைனஸ் 1க்கு வரும். வாட் இஸ் த 0th வேல்யூ 1. ஸோ அது இந்த இடத்துல வரும் 1. அதே போல் மைனஸ் 1ஓட வேல்யூ மைனஸ் 2க்கு வரும் 1. மைனஸ் 2ஓட வேல்யூ மைனஸ் 3க்கு வரும். மைனஸ் 3ஓட வேல்யூ மைனஸ் 4க்கு வரும். ஸோ
shift பண்ணிங்கன்னா you will be getting like this until n number of values. So this is nothing but your u of minus n minus 1. So இது condition எப்படி எழுதலாம்னு பாருங்க. இங்க எழுதுறேன் condition when n is less than, so n வந்து minus 1 விட lesser ஆயிருக்கணும். So n is less than or equal to minus 1. minus 1 விட கம்மியா இருக்கணும். minus 1, minus 2, minus 3 அதை விட கம்மியா இருக்கணும். or minus 1 இருந்ததுன்னா the value is 1 when n is greater than or equal to 0. So 0 விட greater than or equal to 0 இருந்ததுன்னா the value is 0. This is the condition for u of minus n minus 1. So இதை நம்ம டைரக்டாவே நம்ம இந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம். So what is the condition for u of minus n minus 1? u of minus n minus 1 is 1 for n is greater than or equal to minus 1. Lesser value இருந்ததுன்னா தான் வரும். Less than or equal to minus 1 and 0 for when n is greater than or equal to 0. இப்போ நம்ம இங்கே கண்டிஷன் எழுதணும். சேம் கண்டிஷன் தான் எழுதியிருக்கோம் பாருங்க. இது அப்படியே நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். Now we are going to apply this condition. So x of z எப்படி எழுதலாம்? x of z is equal to minus infinity இலிருந்து, இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் பாசிட்டிவ் வேல்யூ 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. இங்கே பாருங்கள் மைனஸ் 1லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ளஸ் 1. ஸோ minus 1 to minus infinity வரைக்கும் இருக்கிற வேல்யூ ப்ளஸ் 1. அப்போ இந்த சமேஷன் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் minus infinity to minus 1 0.8 power n into u of minus n minus 1 ஓட வேல்யூ. ஸோ சேம் minus infinity to minus 1 ஓட வேல்யூ 1. from 0 to infinity வந்து நமக்கு 0 ஆகிடும். ஸோ அது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 0.8 power n into u of minus n minus 1 ஓட வேல்யூ 1 into z power minus n. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ how to write this value? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூல் இருக்குது. சமேஷனில் நான் பாசிட்டிவ் நெகட்டிவாக வந்து பாசிட்டிவாக மாத்திரன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து n is equal to minus infinity to plus infinity இருக்குது. அதை இப்போ நான் பாசிட்டிவாக மாற்றுறேன். plus infinity to 1. இது எப்படி, இது வந்து நெகட்டிவ்ன்றதுனால இந்த மாதிரி எழுதலாம். பட் நமக்கு பாசிட்டிவில் வரும்போது நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா 1 to infinity மாற்றணும். ஸோ இதில் வந்து நெகட்டிவ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். நெகட்டிவ் அதாவது சமேஷன் நெகட்டிவாக வந்து பாசிட்டிவாக நான் எழுதும் போது எப்படி எழுதலாம்னா 1 to infinity எழுதலாம். இன்டூ எப்போவெல்லாம் நீங்கள் இந்த சைனை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ இங்கே பவரில் வந்து சைன் சேஞ்சஸ் நடக்கும். இங்கே நெகட்டிவாக பாசிட்டிவாக நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாகவும் நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாகவும் மாறும். அப்போ இங்கே பவரில் இங்கே என்ன வரும்? மைனஸ் என்னன்னு வரும். இன்டூ இசட் பவர் ப்ளஸ் என்னன்னு வரும். இங்கே ப்ளஸ்ன்ற மைனஸும் மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் அப்படின்னு வரும். நெகட்டிவ் எங்கன்னா அங்கே சமேஷன் வந்து சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கும். இப்போ இதை பாருங்கள், நமக்கு இந்த ஃபார்மேட்டில் கிடைச்சிருக்கு. ஸோ அகெயின் ஐ எம் கோயிங் டு சிம்பிளிஃபை திஸ் எக்ஸ்பிரஷன் as summation n is equal to 1 to infinity 0.8 இன்வர்ஸ்ன்னு எடுத்துக்கலாங்களா? 0.8 இன்வர்ஸ் into z the whole power n ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 0.8 பவர் மைனஸ் 1 into n 0.8 பவர் மைனஸ் n z into n z பவர் n கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா summation n is equal to 0 to infinity a power n is equal to 1 by 1 minus a if magnitude of a is less than 0 and greater than 1. So a வந்து 1 விட greater இருக்கணும், 0 விட lesser இருக்கணும். இந்த கண்டிஷனுக்கு மட்டும்தான் இது applicable இந்த ஃபார்முலா. நமக்கு இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. பட் நமக்கு ஃபார்முலாவில் என்ன இருக்குது? 0 to infinity இருக்குது. அப்போ நான் ஒரு 0வை அங்கே ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் அ ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட். என்ன ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கிறேன். இதில் 0.8 பவர் 0.8 inverse into z the whole power 0 ஓட வேல்யூ இஸ் 1. anything power 0 is 1. அப்போ இதை நான் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது
ஒரு சின்ன ஒரு adjustment தான் n is equal to summation n is equal to 1 to infinity 0.8 inverse into z the whole power n plus 1 minus 1 அதாவது ஒரு 1 ஆட் பண்ணி ஒரு 1 வந்து delete பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு சேம் இதுதான் வரும். இப்போ இதோட வேல்யூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா +1. ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் வேல்யூ. இது எப்படி எழுதலாம்னு பாருங்கள். சமேஷன் n is equal to 0 to infinity மாத்திரேன். இப்போ இந்த 1 நான் வந்து இந்த சமேஷனுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணேன்னா பவர் 0 n is equal to 0னு வந்து 0.8 inverse into z power 0 is 1. அப்போ இந்த லிமிட்டை நான் என்ன சேஞ்ச் பண்ணுறேன், ஃப்ரம் 0 to infinity சேஞ்ச் பண்ணிவிட்டு ஐம் ரைட்டிங் த வேல்யூ ஆஸ் இட் இஸ் -1. இந்த -1 அப்படியே வரும். திஸ் இஸ் த அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ பாருங்கள், which is comes under this formula. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ what is the value? x of z is equal to summation n is equal to 0 to infinity 0.8 inverse into z the whole power n -1 அப்படின்னு கிடச்சிருக்கு. அக்கார்டிங் டு திஸ் ஃபார்முலா a ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.8 இருக்கு, 1/0.8. So 0.8 inverse into z is less than 0 but greater than 1 என்ற கண்டிஷனில் இருக்குது. So we can use the formula 1/1 minus what is the a value, entire value 1/1 minus a 0.8 inverse into z. Entire value ஏன்றதுனால இந்த value the -1 remaining as it is. இது அப்படியே தான் வரும். So now I am going to write this value as 1 minus z divided by 0.8. இந்த 8 inverse என்ன பண்ணுறேன், 1/0.8ன்னு எடுத்துக்கிறேன். இது -1 அப்படியே வரும். இப்போ இதை பாருங்கள் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம். டேக் த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1/0.8 minus z divided by the 0.8 -1. Again I can write this expression as 0.8 numeratorக்கு இந்த இதை கொண்டு வந்துடுறேன். 0.8 divided by 0.8 minus 1 minus z -1. again இதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம cross multiply பண்ணலாம். cross multiply பண்ணால் we'll be getting 0.8. இந்த 0.8 அப்படியே இருக்கும், இதோட மல்டிப்ளை பண்ணால் minus into plus minus -0.8 minus into minus plus z into 1 z, the entire value divided by the denominator term 0.8 minus z. இதில் பார்த்தீங்க அப்படின்னா +8 and -8 ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆகிடும். the value is z divided by 0.8 minus z. this is nothing but your z transformation value. so what is the z transformation value? x of z is equal to z divided by 0.8 minus z. or if you bring negative outside, negative வெளியில் எடுத்தீங்கன்னா minus z divided by z minus 0.8 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இதில் பாருங்கள், 0.8லேருந்து z நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ எது கிரேட்டர் வேல்யூ? 0.8 is greater value when compared to z. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 0.8 is greater when compared to the magnitude of z. So this is the condition. ROC-க்கான condition இதுதான். ஸோ ROC நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ROC is region of convergence. region of convergence-க்கு நமக்கு என்ன வேணும்னா ரியல் அண்ட் இமேஜினரி டேர்ம்ஸ் எழுத போகிறோம். ரியல் டேர்மை யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, இமேஜினரி டேர்மை ஜேவின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹியர் வி ஹாவ் டு ட்ரா த சர்க்கிள். சர்க்கிளோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது? 0.8 இருக்குது. இந்த 0.8 நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த சர்க்கிளோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா z is equal to 0.8. நமக்கு எங்கே நமக்கு கவரேஜ் வருதுன்னு பாருங்கள். ஸோ z is 0.8 விட கம்மியாக இருக்கிற ரீஜன், 0.8க்குள்ளே தான் நமக்கு வரும். ஸோ the ROC will be inside the circle. So this is nothing but region of convergence. So how to write the ROC? The region of convergence வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் எப்படி எழுதுவோம்? The magnitude of z should be lesser when compared to 0.8 value. அப்போ நமக்கு interior to the value. So interior of the radius 0.8. இந்த சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கிறது தான் நமக்கு ROC value.